World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். வணக்கம், வாழ்க நலமுடன், வாழ்க பல்லாண்டு. ஓம் ஸ்ரீ யோக நவசக்தியம்மன் அருளாசி பீடத்திலிருந்து உங்கள் சிவசக்தி அம்மா. அம்மா, ரொம்ப நாளாக திருமணம் பார்த்துட்டே இருக்கோம். எனக்கும் வயது 35-40 ஆகிடுச்சு. தடைகள் மேலே தடைகள் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு என்ன வழின்னே தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதுக்கு என்ன வழி அப்படின்னா, அம்மா 3 விதமான பரிகாரங்கள் சொல்கிறேன். அதாவது வியாழக்கிழமை பெண்களாக இருந்தால் வியாழக்கிழமை தக்ஷணாமூர்த்திக்கு பால் அபிஷேகத்துக்கு கொடுக்கணும். சுண்டக்கடலை மாலையும் போடணும், சுண்டக்கடையை பிரசாதமாகவும் கொடுத்துட்டு வரணும். இப்படி கொடுக்குற காலங்களில் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஐயருக்கு கொடுக்க வேண்டியது என்னென்னா, அதாவது சுண்டல் 1 கிலோ, வெத்தலை பாக்கு, பூ, பழம், தேங்காய், ஐயருக்கு உண்டான வேட்டி சட்டை, அவங்க மனைவிக்கு உண்டான ஒரு புடவை ஜாக்கெட்டு. ஃபஸ்ட்டு வாரம் மாத்திரம் இதை அவங்க கொடுத்துட்டு, நீங்கள் அந்த பூஜையை கொடுத்துட்டு உங்கள் வயதுக்கு ஏற்றவாறு அங்கே விளக்கேற்றணும். ஆண்களாக இருந்தாலும் செய்யலாம், பெண்களாக இருந்தாலும் செய்யலாம். முடிஞ்சால் ஒரு 11 சுமங்கலிங்களுக்கு ப்ளவுஸும் கொடுக்கலாம். இதை கொடுத்துட்டு வாரம் கொடுக்கும்போதெல்லாம் அப்படி கொடுக்கணும், நீட்டு இல்லை. தட்சிணானா கண்டிப்பாக ஐயருக்கு வச்சு கொடுக்கணும், 101 ரூபா. இதை ஒவ்வொரு வியாழமும் நீங்கள் பால் அபிஷேகம் கொடுத்து இதை செய்துட்டு வரும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 27 வாரம், நம்ம வயதுக்கேற்ற வாரங்கள் வருவதற்குள்ள இது உண்டான நம்மளுக்கு ரிசல்ட் தெரியும். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கும், வெள்ளிக்கிழமை சுக்கிரனை நினச்சி பெருமாளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பெருமாளுக்கு தயிர் அபிஷேகம் கொடுக்கணும். ஐயருக்கு 1 கிலோ பருப்பு, உருண்டை வெல்லம் 1 கிலோ, நெய் 1 லிட்டர், தயிர் 1 லிட்டர், அதுக்கப்புறமா மாதுளம்பழம், எல்லாருக்கும் மாதுளம்பழம் பூஜையில் வச்சு கொடுக்கணும். வெத்தலை பாக்கு பழம், அதோட கூட மாதுளம்பழம் வச்சு கொடுக்கணும். இதுக்கு மேலே வேட்டி டவலு, ஒரு ப்ளவுஸு, ஒரு சாரீ. எனக்கு சாரீ எடுக்க வசதி இல்லைன்றவங்க ஒரு ப்ளவுஸாவது வச்சு கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு தட்டில் வச்சு 2 தேங்காய் வைக்கணும். எப்போவுமே ஒரு தேங்காய் வச்சு கொடுக்கக்கூடாது சில பரிகாரங்களுக்கெல்லாம். ஏன் 2 வைக்கணுன்னா, ஒன்று பரிகார நிவர்த்திக்கான தேங்காய், இன்னொன்று நம்ம குலதெய்வத்தை நினச்சி கொடுக்குறோம். இந்த மாதிரி 2 தேங்காய் கொடுக்கணும். நம்ம இதை கொடுத்துடணும். முன்னாடி நாளே கொடுத்தாலும் சரி, முதல் அபிஷேகம் உங்களுதாக இருக்கணும். தயிர் அபிஷேகம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த சிலை எவ்வளோ பெருசோ அதுக்கு எவ்வளோ தயிர் பிடிக்குமோ அதை ஆத்மார்த்தமாக நீங்கள் வாங்கி கொடுத்துடணும். உங்கள் கையால் தான் வாங்கி கொடுக்கணும். வாங்கி நாங்கள் எடுத்துகிட்டு வரணும். முன்னாடி நாளே அவருக்கு தகவல் கொடுத்துட்டு எத்தனை மணிக்கு பூஜை ஆரம்பிக்கிறாங்களோ அத்தனை மணிக்கு போயிட்டு கலந்துக்கலாம். அன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற எல்லார் பேருக்கும் அர்ச்சனை பண்ணக்கூடாது. எந்த நபருக்கு திருமணம் நடக்கலையோ அந்த நபருக்காக மட்டுமே நம்ம அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை அவங்க பண்ணிடுறாங்க, நம்ம எங்கே பண்ணணும்? நம்மளும் பண்ணணும். நமக்கு நம்மே மூச்சு எடுத்து நிதானமாக நிறுத்தி நிதானமாக விடும். 3 ஸ்டேஜ்லேயும் நம்ம பிரார்த்தனையை எப்படி வைக்கணும்னா, எனக்கு திருமணம் நடந்து விட்டது, நல்ல வரன் அமைஞ்சிருக்கு, நான் சந்தோஷமாக இருக்கேன், அப்படி தான் ஒரு பிரார்த்தனையை வைக்கணும். அப்போ எப்படி வைக்கணும்? நம்ம கோத்திரத்தை நம்மளே 3 முறை சொல்லணும். அடுத்து நம்ம நட்சத்திரத்தை நம்மளே 3 முறை சொல்லணும். அடுத்து நம்ம ராசியை சொல்லணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பேரை சொல்லணும். முதல்ல கோத்திரம், 2வது நட்சத்திரம், 3வது ராசி, 4வதாக நம்ம பேர், 5வதாக எனக்கு திருமணம் நடக்கணும், இல்லை நடந்துருச்சு, நான் போகிற வரன் அமைஞ்சிருச்சு, இந்த மாதிரி நினச்சி தான் நம்மளுக்கே அர்ச்சனை பண்ணிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம், கம்பல்சரி 10 நிமிஷம் நீங்கள் அந்த இடத்துல அமைதியாக கண்களை மூடி உக்காந்து இந்த பிரார்த்தனையை நீங்கள் வைக்கணும். நம்ம போகணும், அவங்க அர்ச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சி வரதை விட
அந்த காலத்தில் ஒவ்வொரு கோயிலுக்கு போனாலும் அவங்களுக்கு இன்னுமே தெரியலனாலும் போய் சாமியை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலான்ட்டு உட்காந்துட்டு வருவாங்க. ஏன்னா பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரே இடம் ஆலயங்கள், ஜீவசமாதிகள், இந்த மாதிரியான இடங்களுக்கு போனால் ஒரு அமைதி எதையுமே நினைக்காம அங்கே இருக்கிற உருவங்களை மட்டுமே நம்ம நினச்சி சந்தோஷமாக வருவோம் இல்லையா? அதுக்காகவே நீங்கள் இந்த பிரார்த்தனையை அந்த இடத்துல வச்சு வேண்டிட்டு வரணும். வேறு யாருக்காகவும் வேண்டக்கூடாது. அம்மாக்காக, அப்பாக்காக, தங்கச்சிக்காக, தம்பிக்காகன்னுட்டு யாருக்காகவும் வேண்டுதல் வைக்கக்கூடாது. முழு மனசோட நீங்கள் மட்டும்தான் அந்த வேண்டுதலை வைக்கணும். உங்களுக்காக மட்டும்தான் வைக்கணும். எந்த நபர் பாதிச்சிருக்காங்களோ அவங்களுக்காக தான் வைக்கணும். அப்போ இந்த பூஜைகள் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, நம்மளை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு நம்ம வயசுக்கு ஏற்ற விளக்கேற்றிட்டு வரணும். குலதெய்வத்துக்கு முன்னாடி விநாயகருக்கு ஃபஸ்ட்டு வயசுக்கு ஏற்ற விளக்கேற்றி அங்கே ஒரு தரிசனம் பண்ணிட்டு வரணும். நம்ம வயது ஏற்றனோ அத்தனை சுற்றணும். அதுக்கடுத்து குலதெய்வத்துக்கு போயிட்டு வரணும். அதுக்கடுத்து இஷ்ட தெய்வத்துக்கு போகணும். அதுக்கடுத்து நம்ம குடும்பத்தில் இருக்கிற முன்னோர்களை வேண்டிக்கணும். அந்த தெருமுனையில் இருக்கிற தெய்வத்தை வேண்டிக்கணும். இதுக்கப்புறமா இந்த வேண்டுதலை வைக்கணும். இதை நீங்கள் வச்சு பாருங்களேன், 1000 மடங்கு நடங்கும். ஒரே மனசாக நல்ல ஒரு ஆத்மார்த்தமான நம்பிக்கையோடு செய்யணும். அந்த அம்மா வந்தது யாரோ சிவசக்தி அம்மாவாக பேசுனாங்க, சொன்னாங்க, எத்தனையோ பேர் செஞ்சிட்டாங்க, சொல்லி செஞ்சு பார்த்துட்டோம். ஸோ இவங்களும் சொல்லிட்டாங்க, நம்ம செஞ்சு தான் பார்க்கலாமே அப்படின்னு செய்கிறத விட நீங்களா உணர்ந்து ஆத்மார்த்தமாக செஞ்சிங்களான்னா 1000 மடங்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். இது எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்க, உங்கள் வயசத்தனை வாரம் செஞ்சுட்டு ரொம்ப வயதானவங்க இருப்பாங்க இல்லையா, ஒரு 80 வயதான தம்பதிகள் ஏழ்மையான இடத்துல வாழ்கிறவங்க, அவங்களுக்கு அவங்க கட்டக்கூடிய சாரி, அவர் கட்டக்கூடிய வேட்டி எல்லாம் வச்சு ஒரு தாம்பலம் ஒரு பொண்ணுக்கு வைக்குவோம் இல்லையா, 1 கிலோ பருப்பு, பொட்டுக்கல்ல, அரிசி, அதாவது பருப்பு 1 கிலோ, பொட்டுக்கல்ல 1 கிலோ, அரிசி பச்சரிசி 1 கிலோ, உருண்டை வெல்லம் 1 கிலோ, மாதுளம்பழம் 2, வெத்தலைப்பாக்கு பூ பழம், இது போக பார்த்திங்களனாக்க தேங்காய் 2, இதெல்லாம் வச்சிங்களன்னா 7வது. 8வது தட்சணை. சரிங்களா? தட்சணை வச்சுட்டு ஏதாவது இன்னும் ஒன்று சேர்த்திக்கலாம். நெல்லிக்கனி 2 வச்சுக்கலாம். வச்சு இதை ஒரு தட்டு தாம்பூலத்தோடு நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். எந்த நபருக்கு திருமணம் நடக்கலையோ அவங்க கையால் கொடுக்கணும். இல்லை அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க, நாங்கள் தான் செய்யணும் அப்படின்னீங்களன்னா நீங்கள் செய்யுங்க. ஆனாக்க அந்த குழந்தை ஃபோட்டோவை கொண்டு போய் இந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த தானத்தை பண்ணிட்டு வாங்க. இதை செஞ்சுட்டு வந்தீங்களன்னா தடைப்பட்ட திருமணம் நடக்கும். திருமணமே கை கூடல, வீட்டில் சம்மதிக்கவே மாட்டேன்றாங்கன்னா கூட சம்மதிச்சிருவாங்க. நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா? இந்த காலங்களில் அந்த பெண் விருப்பப்பட்டாக்க, இல்லை அந்த ஆண் விருப்பப்பட்டாலோ, வீட்டில் பறந்து போகிற ஆஞ்சநேயர் இருக்கு இல்லையா, அந்த படத்தை வீட்டில் வச்சு அவர் முன்னாடி வெண்ணெயில் 2 தீபம் ஏற்றணும். 2 தீபம் ஏற்றிட்டு கோடி கோடி லாபம், கோடி கோடி ஆனந்தம், எனக்கு திருமணம் நடந்து விட்டது, நான் ரொம்ப ஆனந்தமாக இருக்கேன்றத மாத்திரம் சொல்லிட்டு வரணும். இதை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்களன்னா நிச்சயமாக உங்களுக்கு சீக்கிரத்தில் தடைப்பட்ட திருமணமாக இருக்கட்டும், இல்லை முதல் திருமணம் கல்யாணம் ஆனதுமே ஏதோ ஒரு அசம்பாவிதத்தினால நின்று போயிருக்கலாம், இல்லை அவங்க தவறுதனால நின்றுட்டுருக்கலாம், இல்லை டைவர்ஸ் ஆரம்பத்திலே ஆனதுனால நின்று போயிருக்கலாம், மறுமணம் பார்த்துட்ருக்கலாம், கை கூடாமல் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வழி கிடைக்கும் இல்லையா? அந்த வழி கிடைக்கும்போது நிச்சயமாக பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். அந்த குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். இதை நீங்கள் ஆத்மார்த்தமாக செஞ்சிங்களன்னா ஒரு 9 மாதத்துலேயே இது எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான வழிகள் நிச்சயமாக கிடைக்கும். இதை நீங்கள் செய்து பலனடைங்க. வாழ்க நலமுடன், வாழ்க பல்லாண்டு.